இந்த பாருங்க, அவன் திரும்பி வர வரைக்கும் நீங்க எல்லாரும் என் கூட தான் என் வீட்டுல இருக்கணும். நீ இந்த வீட்லயே இருடி. உன் வயிற்றுல வளர வாரிசு இந்த வீட்டுல தாண்டி பிறக்கணும். என் புள்ள வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நீங்க யாரும் எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும், என் கூடவே இருக்கணும். சரிங்க அத்தை, இப்போதைக்கு நீங்க இதெல்லாம் மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நாங்க எல்லாருமே உங்க பக்கத்துலதான் இருப்போம். பாத்தியாமா அந்த கழுவியோட நாடகத்தை? எப்படியும் அழுது நாடகம் ஆடி எல்லாரையும் ஒரேடியா அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர முடிவு பண்ணிருச்சு. ஆமாண்டி, அந்த வேலுவே திரும்ப வீட்டுக்கு வர போறதில்ல. இவ மருமகளை மறுபடியும் கூட சேர்த்துக்க போறாளாம். விடுடி, மகனை தூக்குல போட போறாங்கன்னு சொன்னதும் பித்தன் தலைக்கு ஏறி எதையோ உளர்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேலுவே இல்லைன்னு பிறகு செல்விக்கு இங்க என்ன வேலை? முதல்ல அவனை தூக்குல போடட்டும், அப்புறம் நம்ம இவளை பாத்துக்கலாம். அத்தை அழாதீங்க அத்தை, நீங்க முதல்ல எழுந்திரீங்க. எழுந்திரீங்க, பாத்து தூக்குங்க. அத்தை இங்க பாருங்க, இங்க பாருங்க, வேலுவுக்கு எதுவும் ஆகாது. அண்ணி பாத்துக்கோங்க. சரி சரி, நம்ம உடனே போய் அர்ச்சனாவை பாத்துட்டு வந்தோம். சரிங்க மாமா. அண்ணி அத்தைய பத்திரமா பாத்துக்கோங்க, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. அம்மா அழாதீங்கம்மா. மாமா அண்ணி பாத்துக்கோங்க. வா செல்வி. அம்மா அத்தைய பாத்துக்கோங்கம்மா. போயிட்டு வரோம். அப்பா வாங்கப்பா. பத்திரமா பாத்துக்குங்க. போடி போ. இனிமே நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் உன் புருஷனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததுதான். சார், எப்படியோ ஒரு வழியா நம்ம பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம் சார். இனி அந்த நந்தினி கேஸ்க்கும் நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல சார். இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், நீங்க எதுவுமே சொல்லாம ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கியா? ஆமா சார், அந்த வேலு தான் குற்றவாளின்னு கோர்ட்லயே தீர்ப்பு சொல்லிட்டாங்களே சார். இப்பதான் சார் எனக்கு சந்தோஷம். ஏன் சார், இந்த கேஸ்ல ஜெயிச்சது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா சார்? இல்ல, இன்னும் எனக்கு முழுமையா சந்தோஷம் இல்ல. அதான் இந்த கேஸை முடிஞ்சிச்சே சார். இனிமே நமக்கு பிரச்சனையே இல்லையா சார்? இல்ல, இன்னும் முடிவுக்கே வரல. இனிமேதான் நமக்கு பெரிய பிரச்சனையா வரப்போகுது. பிரச்சனையா? என்ன சார் சொல்றீங்க? அந்த வேல்முருகனை தூக்குல போடுற வரைக்கும் என்னோட டென்ஷன் குறையாது. என்ன சார், தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நாம ஏன் சார் பயப்படணும்? நீ இன்னும் அந்த செல்வியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கல. அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. எப்படியும் தன் புருஷனை காப்பாத்த இந்த கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு எடுத்துட்டு போவா. என்ன சார் சொல்றீங்க நீங்க? நிஜமாவா சார்? நிச்சயமா அப்படி பண்ணுவா. அவ சும்மா இருக்க மாட்டா. இனிமே அவ வேற ஆட்டத்தை ஆரம்பிப்பா. சார், அந்த செல்வி அப்படி யோசிச்சா நாம நம்ம ரூட்ல யோசிப்போம் சார். எப்படி இந்த கேஸ்ல நமக்கு சாதகமா தீர்ப்பு வர நீதிபதியை சரி கட்டணுமோ அதே மாதிரி அவ மேல்முறையீடு போனாலும் அங்கேயும் காசு கொடுத்து நாம கரெக்ட் பண்ணிடலாம் சார். கரன்சிக்கு மயங்காதவங்க யாராவது இருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க சார். யோ, அதெல்லாம் ரிஸ்க். எல்லா ஜட்ஜும் அப்படி இருக்க மாட்டாங்க. நியாயமா இருக்கவங்கிட்ட போய் நாம ட்ரை பண்ணா அது நமக்கு தான் அகைன்ஸ்டா போகும். சார், நீங்க சொல்றத பார்த்தா மேல்முறையீடு போனா நம்ம மாட்டிப்போமா? அப்போ அதுக்கு வாய்ப்பு அதிகம். எல்லா விசாரணையும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அது நமக்கு தான் தேவையில்லாத தலைவலி. அப்ப இப்ப என்ன சார் பண்றது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க சார். கோர்ட்ல வேலுவுக்கு இன்னும் 1 மாசத்துல தூக்கு தண்டனை நிறைவேற்றணும் சொல்லிருக்காங்கல்ல? ஆமா சார், அப்படிதான் தீர்ப்பு சொன்னாங்க. அப்போ அந்த செல்வி இன்னும் 1 மாசத்துக்குள்ள கேஸ மேல்முறையீடு பண்ணாம நாம தடுத்தா போதும். அந்த வேலுவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேறிடும். அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல எதுவுமே செய்ய முடியாது. சார், சூப்பர் சார். அப்ப செல்வி இந்த கேஸ்ல மேல்முறையீடு பண்ண விடாம அவளை ஏதாவது பண்ணிடலாமா சார்? இங்க பாரு கணேஷ், அந்த செல்வியை இனி கை வச்சா நமக்கு தான் பிரச்சனை. நாம இத வேற விதமா தான் பிளான் பண்ணணும். என்ன சார் பண்ணலாம்?
அந்த செல்வி மேல்முறையீடு போறதுக்கு எந்த வக்கீலும் இந்த கேஸ்ல ஆஜராக விடக்கூடாது.